மரிய சேவியர் 84 ஸ்நாபகர்லப்பர் ஆலயம். நாம் மீண்டும் மணிகுண்டை நோக்கி பார்ப்போம். மணிகுண்டின் அருகாமையிலே ஒரு கருங்கல் நினைவு சின்னம் அங்கே இருக்கின்றது. இந்த நினைவு சின்னமானது 2005க்கு பிறகுதான் இந்த ஸ்நாபகர்லப்பர் ஆலயத்துக்கு உள்ளே வந்திருக்கின்றது. இதுக்கு முன்னாடி இந்த கல் எங்கே இருந்தது என்று பார்ப்போம். கும்னாஞ்சாவடி 3 ரோடுகள் சந்திக்கின்ற இடத்திலே முக்கோணத்திலே இதற்கென்று ஒரு பீடத்தை அமைத்து காஸ்டிங் பைப்புகளை 3 இடத்திலே நிறுத்தி விளக்கு கம்பங்களை வைத்து விளக்குகளை மேலே வைத்து தினமும் விளக்கு கொளுத்தப்பட்டு இந்த கல்லுக்கு வெகுமதி பண்ணி அங்கே வைத்திருந்தார்கள். காலப்போக்கிலே அந்த 3 ரோடுகள் கூடுகின்ற அந்த கும்னாஞ்சாவடி குன்றத்தூர் அந்த ரோடிலே வெஹிக்கிள்ஸ் வருவது அதிகமாகி போன காரணத்தினாலே அந்த பில்லர்கள் ஒவ்வொன்றாக தட்டி உடைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த விளக்கு கம்பங்கள் அங்கே நிலை கொண்டிருந்தது. அந்த விளக்கு கம்பங்களிலே 6 மணிக்கு எண்ணெய் ஊற்றி 68ஆம் வருடம் வரை இதை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் பஞ்சாயத்திலிருந்து. அதுக்கு பின் அந்த வழிகளிலே நிறைய வெஹிக்கிள்ஸ் வர காரணத்தினாலே அந்த கம்பங்களையும் தட்டி உடைத்தார்கள். வெறும் நினைவு சின்னம் மட்டும் இருந்தது. அங்கே மக்கள் வந்து இந்த நினைவு சின்னத்தை சுற்றி பஸ்ஸுக்கு போகிறவர்கள் வெயிட் செய்வார்கள். இப்படி இருந்த அந்த கல் மறுபடியும் அங்கே இருந்து எடுத்து மாற்றப்பட்டது. ஏனென்றால் ரோடு மிகவும் பெருசுபடுத்தும் போது இந்த கல் அங்கே இருக்கிறது ஒரு தடையாக இருந்தது. மீண்டும் அந்த கல்லை நாங்கள் அங்கே வைப்போம் என்று சொல்லி அந்த கல்லை எடுத்து மாற்றி ரோடு அருகிலே வைத்து விட்டார்கள். ரோடுக்கு வெளியே 54 ஸ்டாப்பிங் அங்கே இருந்தது அந்த கல் பல காலம். 2005க்கு பிற்பாடு அந்த கல் ஸ்நாபகர்லப்பருடைய ஆலயத்துக்குள் வந்தது. இந்த கல் ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், இங்கே சாப்ளினாக இருந்த ஃபாதர் பிக் பிராக்டிஸ் அவருடைய நினைவாக இந்த கல் அங்கே வடிக்கப்பட்டது. இந்த கண்டோன்மெண்டிலே அவர் 40 ஆண்டு காலம் அந்த நிர்வாகத்திலே பணிபுரிந்தார் கமிட்டி மெம்பராக. அந்த காரணத்துக்காக அங்கே வைக்கப்பட்டது. இந்த கல்லானது எல்லாராலேயும் போற்றப்பட்டு வந்தது. இந்த கல் அங்கே இருந்து அப்புறப்படுத்ததினால் இதை எங்கே கொண்டு வைக்கணும் என்று யாருக்கும் தெரியவில்லை. மறுபடியும் அங்கே வைக்கிறேன்னு தான் சொன்னார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. 2005 அந்த கல் அங்கிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டு இந்த காம்பவுண்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இன்று நம்முடைய மணிகுண்டோடு சேர்ந்து இருக்கின்றது. அவருடைய பணிக்காலத்திலே இந்த ஆலயம் மிக சிறப்பாக இருந்தது. இங்கே காலையிலே பூசை, சாயங்காலம் கும்னாஞ்சாவடி சர்ச்சிலே பூசை, இப்படியாக இருந்து வந்தது. அன்று காலம் செழிப்பாக இருந்தது. ஏனென்றால் அந்த பிரிட்டிஷ்காருடைய படை இங்கே இருந்ததினால். இந்த ஆலயத்தை சுற்றி ரோடு இருக்கின்றது. இந்த ரோடிலே 40 அடி தூரம் இதனுடைய வீட்டு இங்கே மிக சிறப்பாக அந்த ரோடு பராமரிக்கப்பட்டது. இங்கே வீடுகள் இல்லை, அமைதியாக இந்த இடம் இருந்தது.